துணிச்சல் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆணுக்கு இருக்க வேண்டிய மூணாவது குணம் துணிச்சல் இருக்கணும். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, பலன் கொண்டு திடமானதா இரு, திகையாதே கலங்காதே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. எதை நினைத்தையும் திகைத்து கொண்டு கலங்கி கொண்டு நம்ம இருக்கவே கூடாது. கர்த்தர் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய குணம் துணிச்சல் இருக்கணும் எல்லாவற்றிலும். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் என்னை வழி நடத்துவார் என்று அந்த துணிச்சலோடு நம்ம செய்யும் பொழுது இது ஆண்டவர் கொடுத்த பலன். என்னது? ஆண்டவர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உதாரணமாக தாவீதை பற்றி வாசிக்கும் பொழுது 17 வயது நிரம்பிய தாவீது ஒரு பெரிய கோலியாத், இஸ்ரவேல் சேனையே பயந்து ஓடுது. ஆனா அவன் பயப்படவே இல்லை பாருங்க. என்ன துணிச்சல் பாருங்க. அல்லேலூயா. அப்ப அவன் கோலியாத்தை கொண்டு கொஞ்சம் கூட பயப்படல தாவீது. இவன் ஒரு மாமிசம், இவனை கர்த்தர் இறையாக்கி போடுவார். அப்படிப்பட்ட துணிச்சல் நமக்கு இருக்க வேண்டும். எதையும் தேவனுடைய நாமத்துல துணிச்சலா நம்ம செய்ய வேண்டும்.